அற்பமான எண்ணின் வேதத்தை அறிய பயன்பட்ட இயேசுபாவிற்கே மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் அதிகாரம் 30. கேள்வி எண் 1. தூபம் காட்டுகிறதற்கு தூபபீடத்தை எதினால் உண்டாக்க வேண்டும்? விடை சீத்திம் மரத்தினால். யாத்ராகமம் 30:1. கேள்வி எண் 2. தூபபீடத்தின் அளவு என்ன? ஒரு முழ நீளம், ஒரு முழ அகலமான சதுரமும் 2 முழ உயரம். யாத்ராகமம் 32. கேள்வி எண் 3. தூபபீடத்தின் கொம்புகள் எப்படி இருக்க வேண்டும்? அதனோடு ஏகமுமாய் இருக்க வேண்டும். யாத்ராகமம் 32. கேள்வி 4. தூபபீடத்தின் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் எதினால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ண வேண்டும்? விடை பசும் பொன் தகட்டால். யாத்ராகமம் 33. கேள்வி 5. திறனின் கீழால் 2 பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய 2 பக்கத்து 2 மூலைகளிலும் எதை உண்டாக்க வேண்டும்? விடை 2 பொன் வளையங்களை. யாத்ராகமம் 34. கேள்வி 6. தண்டுகளையும் சீத்திம் மரத்தால் பண்ணி எதினால் மூட வேண்டும்? பொன் தகட்டால். யாத்ராகமம் 35. கேள்வி எண் 7. தூபபீடத்தை எங்கே வைக்க வேண்டும்? சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும் சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கும் முன்பாக. யாத்ராகமம் 36. கேள்வி எண் 8. ஆரோன் தூபபீடத்தின் மேல் எப்பொழுது தூபம் காட்ட வேண்டும்? அல்லது இஸ்ரவேல தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் எது? காலையில் சுகந்த தூபம், மாலையில் விளக்கேற்றும் போது, விளக்குகளை விளக்கும் போது. யாத்ராகமம் 30:8. கேள்வி எண் 9. தூபபீடத்தின் மேல் எவற்றை படைக்க கூடாது? அந்நிய தூபம், தகன பலி, போஜன பலி. யாத்ராகமம் 30:9. கேள்வி 10. தூபபீடத்தின் மேல் எதை ஊற்றக்கூடாது? பானபலி. யாத்ராகமம் 30:9. கேள்வி எண் 11. வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் எதினால் தூபபீடத்தின் கொம்புகளின் மேல் பிராயச்சித்தம் பண்ண வேண்டும்? பாவ நிவாரண பலியின் ரத்தத்தினால். யாத்ராகமம் 30:10. கேள்வி எண் 12. தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒரு முறை தூபபீடத்தின் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவது எத்தகையது? கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது. யாத்ராகமம் 30:10. கேள்வி எண் 13. இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு எண்ணும்போது வாதை உண்டாகாதபடிக்கு எதை கொடுக்க வேண்டும்? விடை கர்த்தருக்கு மீட்கும் பொருளை. யாத்ராகமம் 30:12. கேள்வி எண் 14. தன் ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரைச்சேக்கல் கொடுக்க வேண்டியவன் யார்? இருபது வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும். யாத்ராகமம் 30:12-15 வரை. கேள்வி எண் 15. ஒரு சேக்கலுக்கு எத்தனை கேரா? இருபது. யாத்ராகமம் 30:13. கேள்வி எண் 16. கர்த்தருக்கு செலுத்தப்படுவது எவ்வளவு சேக்கல்? விடை அரை சேக்கல். யாத்ராகமம் 30:13. கேள்வி எண் 17.
பாவ நிவர்த்தி பண்ணும்படி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் எதற்கு அதிகமாயும் தரித்திரன் எதற்கு குறைவாயும் கொடுக்க வேண்டாம். அரை சேக்கல். யாத்ராகமம் 30:15. கேள்வி எண் 18. பாவ நிவர்த்தி பணத்தை இஸ்ரவேல் புத்திரரிடம் வாங்கி எதற்கு கொடுக்க வேண்டும்? விடை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு. யாத்ராகமம் 30:16. கேள்வி எண் 19. எது செய்யும் பொருட்டு பாவ நிவர்த்தி பணம் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாயிருக்கும்? கர்த்தருடைய சந்நிதியில் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு. யாத்ராகமம் 30:16. கேள்வி எண் 20. ஆரோனும் அவர் குமாரரும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவுகிறதற்கு எதை உண்டாக்க வேண்டும்? விடை வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் அதன் பாகத்தையும். யாத்ராகமம் 30:18-19. கேள்வி எண் 21. தொட்டியை எதற்கு நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்க்க வேண்டும்? ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும். யாத்ராகமம் 30:18. கேள்வி 22. ஆரோனும் அவர் குமாரரும் சாகாதபடிக்கு எப்பொழுதெல்லாம் தண்ணீரினால் தங்களை கழுவ வேண்டும்? விடை ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தின் இடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும். யாத்ராகமம் 30:20. கேள்வி 23. பரிசுத்த அபிஷேக தைலத்தை எவைகளால் உண்டாக்க வேண்டும்? விடை மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலம் 500 சேக்கல் எடை, சுகந்த கருவாப்பட்டை 250 சேக்கல் எடை, சுகந்த வசம்பு 250 சேக்கல் எடை, லவங்கப்பட்டை 500 சேக்கல் எடை, ஒரு குடம் ஒலிவ எண்ணெய். யாத்ராகமம் 30:23-24. கேள்வி எண் 24. யார் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ண வேண்டும்? விடை பரிமள தைலக்காரன். யாத்ராகமம் 30:25. கேள்வி 25. பரிசுத்த அபிஷேக தைலத்தால் எவைகளை அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படி பரிசுத்தப்படுத்த வேண்டும்? விடை ஆசரிப்பு கூடாரம், சாட்சி பெட்டி, மேஜை அதன் பனிமுட்டுகள், குத்துவிளக்கு அதன் கருவிகள், தூபபீடம், தகன பலிபீடம் அதன் பனிமுட்டுகள், தொட்டி அதன் பாதம். யாத்ராகமம் 30:26-28 வரை. கேள்வி 26. பரிசுத்த அபிஷேக தைலம் எதின் மேல் வார்க்கப்படலாகாது? விடை மனிதருடைய சரீரத்தின் மேல். யாத்ராகமம் 30:32. கேள்வி 27. பரிசுத்த தூப வர்க்கத்தை எப்படி செய்ய வேண்டும்? விடை சுத்த வெள்ளை போலம், குங்கிலியம், அல்பான் பிசினாகிய கந்த வர்க்கங்கள், சுத்தமான சாம்பிராணி இவற்றை சமநிலையாக எடுத்து தைலக்காரம் செய்கிறது போல் அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்க வேண்டும். யாத்ராகமம் 30:33-35 வரை. கேள்வி எண் 28. பரிசுத்த தூப வர்க்கத்தில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து எங்கே வைக்க வேண்டும்? விடை சாட்சி சந்நிதியில். யாத்ராகமம் 30:36. கேள்வி எண் 29. எவர்கள் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவர்? விடை மகா பரிசுத்தமான தூப வர்க்கத்திற்கு ஒப்பானதை முகருகிறதற்காக செய்கிறவனும் பரிசுத்த அபிஷேக தைலத்தை அந்நியன் மேல் வார்க்கிறவனும். யாத்ராகமம் 30:33-36-38.
பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக.